நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம்னாலே அது சந்திர பகவானோட நட்சத்திரம். சந்திர பகவானாலே மென்மை. தன்னுடைய மென்மையான குணத்தால பிரச்சனைகளை சந்திக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா மாசி மாத பலன் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான பலன் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா திருமணத்திற்காக எடுத்த முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் செட் ஆகும். குறிப்பாக என்னென்னாக்கா பழைய வரனே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செட் ஆகி வரும். அதே போல் என்னக்கா எதிர்பார்ப்புகளை ரொம்ப குறைச்சிக்கணும். ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த காலகட்டம் குறிப்பாக ரிஜெக்ட் ஆவதே அதிக எதிர்பார்ப்புனால, குறிப்பாக படிப்புனால இல்லை வருமானத்தினால இந்த மாதிரியான சிறு சிறு காரியங்களால் திருமணம் என்பது தடைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் என்பது கைகூடும்னு சொல்லலாம். மேலும் குழந்தை பாக்கியத்துக்காக இந்த காலத்தில் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் என்பது இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காலத்தில் வேலையின் மூலமாக வருமானம் என்பது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக இந்த காலத்தில் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பூஜை விவரையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை மாற்றுவாங்க. இல்லை மாற்றலைனாலும் ஒரு பிரச்சனை வரும். கண்டிப்பாக இந்த காலத்தில் பூஜை அறையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கேயாவது ஒரு சிவன் கோயிலில் எங்கேயாவது போய்ட்டு ஒரு எந்திரங்களை வாங்கிட்டு வைப்பாங்க. தனவசியம் வந்துடும், தனவசியத்துக்காக ஏதாவது ஒரு எந்திரம் வாங்கி வைப்பாங்க. அந்த எந்திரத்தில் இருக்க குறைபாடை என்ன பண்ணிடுன்னா உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்திடும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கோயிலில் போய் எந்திரம் வாங்குறீங்க, குறிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு எந்திரம் வாங்குறீங்கன்னா அது நல்லதா சரியானதா 1க்கு 3 வாட்டி செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நிறைய சரியான நம்பிக்கைக்குரிய நபரிடத்தை வாங்குவது சிறப்பு. சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு வாரம் வச்சு பாருங்கள், சரியா இல்லைன்னு கண்டிப்பாக தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதை அப்படியே விட்டிங்கன்னா அது தேவையில்லாமல் குடும்பத்தில் நிறைய குழப்பங்களை ஏற்படும், கணவன் மனைவி பிரச்சனையை கூட ஏற்படுது. கவனமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.